கல்லை பற்றி உங்களுக்கெல்லாம் புதிதாக தெரியும். நாங்கள் அதான் 2009 தமிழகத்திலையும் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி ராமகண்டன் சொன்னார். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி அத்தனை மாநிலத்திலையும் கல்லுக்கு அனுமதி இருக்குது. நம்ம தமிழகத்துக்கு மட்டும் அனுமதி இல்லை. இதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சி காலத்திலேயுமே டாஸ்மார்க் மதுபான கடை நடத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலேயே அம்மா ஆட்சி காலத்திலேயே நடத்துறாங்க. இவங்க 2 பேரும் 50 ஆண்டு காலமா ஆட்சி நடத்திட்டு கல்லுக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு விவசாயிகளை கோமாளி கூத்தாடி கோமாளித்தனம் பண்ணிட்டு விவசாயிகளுடைய ஒற்றுமை இல்லாத பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்காகத்தான் 2026 எலெக்ஷன்ல நம்ம தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டி தலைவர் சொன்னாரு, திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க, மற்ற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், திமுகவில் அதிமுகவில் 2 கட்சிக்கு வேண்டாம், ஒரு புதிய கட்சி ஒரு புதிய மாற்று ஏற்பாடு வரணும்னு நான் கோயம்புத்தூர்லயே பிரச்சாரம் பண்ணோம். விஜய் கட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வரட்டு, அவங்க கல்லுக்கு அனுமதி கொடுக்குறேன், நான் விவசாய மகனா பொறக்காட்டியும் கூட விவசாய மகனா பிறக்கணும்னு சொல்லி விஜய் சொன்னார். எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு விவசாயத்துக்கு ஆர்வமா இருக்கிறாரு, விவசாயிக்கு உண்மையா இருப்பாருன்னு சொல்லி நாம இந்த கிழமை ஜெயிக்க வச்சா பொதுமக்கள் விவசாயிகள் அனைவருமே சேர்ந்து. ஆனால் இப்போ கொஞ்சம் யோசனை பண்றாப்புல இருக்குது. அவருக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல. நாங்கள் நேராக போய் பார்த்துருந்தோம். கல்லுக்கு அனுமதி வழங்குவோன்னு சட்டசபையில் தலைமைச் செயலகத்தில் போய் நேராகவே பார்த்து மனு கொடுத்துருந்தா பரிசீலனை கண்டிப்பாக பரிசீலனை பண்ற கால அவகாசம் வேணும்னு எங்களை கேட்டிருக்கிறாங்க. இந்த கல்லுக்கு அனுமதி வழங்க முட்டு இந்த